இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த மரம் இதோட கட்டான பைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க ஸ்டெப்லாம் கத்தியில் லைட்டாக சுரண்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக சுரண்ட வேணாம், கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டுங்க. அந்த ஸ்டெப் மட்டும் மறைஞ்சால் போதும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்டீல் புஷ்ஷு உள்ள ஃபிட்டிங்ஸில் இருக்க ஸ்டீல் புஷ்ஷை கழட்டி அது எப்படி மர போகிறதுன்னு பார்க்கலாம். இது டேமேஜ் ஆன ஃபிட்டிங் இருந்ததுனால இந்த ஸ்டீல் புஷ் கிடச்சிதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா GI பைப் கப்ளர் வாங்கி கூட நீங்கள் அரைஞ்சி மரம் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பக்கமாக ஹீட் பண்ணுங்கள். பழுத்து போகக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறணுங்க. சூடு ஏறி அதில் வச்சு நீங்கள் தைட் வைக்கும் பொழுது ஃப்ரீயாக தைட் ஏறணுங்க. அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணிக்கோங்க. நல்லா மட்டத்துக்கு அணைச்சி விட்டு ஒரு அரை நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த பைப்பும் சேர்ந்து ஹீட் ஏறுங்க. உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏறும். அது ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஓரளவுக்கு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸை விட கொஞ்சம் பெரிய குச்சி இருந்துச்சுன்னா உள்ளே நுழைச்சி நல்லா திருவுங்க. அல்லது இந்த மாதிரி கட்டிங் பிளேடு அல்லது நோஸ் பிளேயர் வச்சு திருவுனிங்கன்னா அந்த இலகுத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா விரியும் பொழுது அந்த மரம் ஸ்ட்ராங்காகவும் அந்த மரம் ஆழமாக பதியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பிளேடு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த PVC பைப் டேப் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். RO சர்வீஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். பர்ஃபெக்டாக மரம் விழுந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபிட்டிங்ஸில் தைட் வச்சதுனால அதில் இருக்க செல்லாக் கரை இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பீஸ் நல்லா தொடச்சி விட்டு நீங்கள் தைட் வச்சிங்கன்னா மரையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக தைட் ஆகுதுங்க. இப்போது டேப்போடு வந்த மரம் கூட கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆழமாகவும் நல்ல திக்னஸாகவும் மரம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த டேப்பில் இருக்க மரம் பாருங்கள் எவ்வளோ சேக் இருக்குது. ஆனால் இப்போ நாம் அந்த ஹீட் பண்ணி போட்ட மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேக் இல்லைங்க, பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் இருக்க பீஸெல்லாம் சுரண்டிக்குங்க. சுரண்டி விட்டு நல்லா விம்பாரில் போட்டு கழுவுனிங்கன்னா பைப் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த பேக் சைடு ரிங்கு மாட்டி விட்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மரைக்கு வர மாதிரி நல்லா திக்னஸாக சுற்றிக்குங்க. அதுக்கு அடுத்தது டெஃப்லான் டேப் போட்டு ஒரு 10 சுற்று சுற்றி விட்டு கையில் நல்லா அமுத்தி விட்டு நீங்கள் தைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜுங்கிற பிரச்சனை இருக்காதுங்க. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தில் இடுங்கட்டாக இருக்கிற இடத்துல வந்து நார்மல் சைஸ் பைப் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இந்த மாதிரி உடஞ்ச பைப்பை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு செவுத்தை ஒட்டி இருக்குங்க. அடுத்து இந்த பைப்புடைய வாய் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணீரும் தூரமாக ஊற்றும் பொழுது உங்களுக்கு போக வர இடைஞ்சலும் இருக்காது. தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் நேராக ஊற்றாமல் பக்கெட் வச்சிங்கன்னா அந்த பக்கெட்டில் கரெக்டாக ஊற்றுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.